நம்ம ஆனந்தியும் அன்பு வந்துட்டு எப்படியாச்சும் வந்து போயினா அவங்க மாமா கிட்ட உண்மையை சொல்லி அவங்க மாமாவுக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனா அதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா தெரியல. ஏன்னா டக்கு டக்குன்னு வந்து போயினா இந்த மாதிரிதான் விஷயம். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை வந்து போயினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஆனந்தியை தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அன்புவும் அதே மாதிரி ஆனந்தியும் வந்து போயினா இப்போ இந்த விஷயத்தை போட்டு அங்கேயே வந்து உடைச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, எல்லாமே வந்து போயினா ஓரளவுக்கு நார்மலா முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து போயினா அதை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் அவங்க அம்மா என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வாய் அடைச்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து போயினா மனசு உடைஞ்சு போய் இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து போயினா மகேஷ் சாரை வந்து போயினா பார்த்து மகேஷ் சாரையும் வந்து இன்வைட் பண்ணிட்டு போனோம். ஏதோ நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரியும் கல்யாணம் நடக்கிற மாதிரியும் ஏதோ பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரியும் வந்து போயினா இங்க பேசிட்டு இருக்காங்க. வெறும் வெத்தலை பாக்கு மாத்திர ஒரு விஷயம் தான் நடக்குது. அதுதான் வந்து போயினா இப்போ வந்து இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கோவில் வச்சு வந்து போயினா சம்பிரதாயப்படி வந்து பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா இவங்க 2 பேர், அதாவது இவங்க எல்லாரையுமே வந்து போயினா கூட்டிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து போயினா இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றதுக்கான காரணமும் எங்க ஆபீஸ்க்கு வந்து இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தியோட மனசை வந்து போயினா உடைக்கணும். அது மட்டும் இல்லாம ஆனந்தி கண் முன்னாடியே இந்த ஒரு விஷயம் எல்லாம் நடந்தாதான் ஆனந்தி வந்து போயினா அடங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அம்மா வந்து போயினா பார்த்து பார்த்து வந்து போயினா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க ஆனந்த் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா விஷயம் வந்து போயினா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதா, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட்ட மாதிரி கண்டிப்பா வந்து போயினா நம்ம ஆனந்தி அந்த கோவிலுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து போயினா இப்போ வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அடுத்ததான் வந்து போயினா இப்போ இங்க எல்லா பிரச்சனையுமே வந்து போயினா யாரால வந்தது என்ன ஏது அப்படின்றத ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம அன்பு வந்து போயினா செம்ம கோவத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் வந்து போயினா இந்த உண்மையை டக்கு டக்குன்னு போட்டு உடைச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து போயினா அப்படியே அன்பு பண்றதே கிடையாது. அவங்க அம்மா சொல்ற தலையாட்டி பொம்மை மாதிரி வந்து போயினா இங்க ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசியில வந்து போயினா கோவிலுக்கும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சம்பிரதாயப்படி வந்து போயினா தட்டு மாத்தணும், வெத்தலை பாக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து போயினா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஆச்சு வந்து போயினா எல்லா உண்மையுமே தெரிய வரும்னு பார்த்தா எல்லாம் அவங்க பாட்டுக்கு வந்து போயினா அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்த் இருந்துட்டு அன்பு கிட்ட வந்து போயினா போன்ல சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிதான் விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து போயினா இப்போ உண்மையை சொல்லல அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா என்ன நீங்க மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்பு வந்து போயினா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அதாவது இங்க வந்து போயினா இந்த இது வெத்தலை பாக்கு மாத்திர விஷயம் வந்து போயினா இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வந்து போயினா சீக்கிரமாவே தடுத்து நிக்க போகுது. யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, இந்த மித்ரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாலதான் வந்து போயினா இப்போ நடக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம அன்பும் ஆனந்தியும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் இப்போ அடுத்ததான் வந்து போயினா இந்த ஒரு ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்காக அவங்க வந்து போயினா இப்போ வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஹெல்ப் பண்ற விஷயம் நம்ம ஆனந்திக்கு ரொம்பவே நல்லதான் வந்து போயினா போய் முடிய போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.